மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிவந்த தேயிலை தோட்டத் தொழிலாளர்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். நீலகிரி மாவட்டம் முழுவதும் தேயிலை தோட்டங்களில் உழைத்து வரும் தோட்டத் தொழிலாளர்கள்தான் இந்த மலைநாட்டின் உண்மையான முதுகெலும்பு. உங்கள் உழைப்பின் வியர்வைதான் தமிழ்நாட்டின் தேயிலை துறையை உயர்த்தி நிறுத்துகிறது. தேயிலை தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நீண்ட நாள் தீர்வுகள் அமல்படுத்தப்பட வேண்டும். இதர தொழிலாளர் சங்கங்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பினும் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க நமது தொழிற்சங்கமும் தேயிலை நிர்வாகமும் இணைந்து பணிபுரிந்து தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுறும் நிலை உருவாக்க வேண்டும். உங்கள் குரல் கேட்கப்படும் ஒரு நிர்வாக அமைப்பு உருவாக வேண்டும். அதற்கு சரியான ஒரே தலைவர் நமது கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிவந்த நாம் அனைவரும் ஒன்றாக களம் காண வேண்டும். உங்கள் உழைப்பிற்கு மதிப்பும், உங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பும், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலமும் கிடைக்க வேண்டும் என்பதே கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் நோக்கம். நாம் ஒற்றுமையுடன் நமது உரிமைகளை வலியுறுத்தி வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்க வேண்டும். களம் காண்போம், அம்மாவின் ஆட்சியை அமைப்போம். நன்றி, வணக்கம்.